ரித்திகா, எங்க போற? நீ இப்படி சொல்லாம கொள்ளாம இந்த இடத்தை விட்டு போகிறது நல்லதில்ல ரித்திகா. ரித்திகா, நான் பார்த்தேன். நாங்க எல்லாரும் அங்க பேசிட்டு இருக்கும் போது நீ ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன நான் கேட்கலாமா? ஐ திங்க் நீ கடைசியில பேசணுங்கிறதுக்காக வெயிட் பண்றியோன்னு தோணுது. பட் டோன்ட் வரி, நீ சொல்ல வேண்டிய விஷயத்த நானே சொல்லிடுறேன். ரித்திகாவை பத்தி நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஷாலினி ப்ளீஸ், நடந்தது நடந்து போயிடுச்சு. இப்ப நீ எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துறது நல்லது இல்ல. நம்ம 2 பேரும் தனியா பேசிக்கலாம். பேசலாம். முதல்ல எல்லார்கிட்டயும் அந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன். அட ரித்திகா, இவகிட்ட நீ என்ன பேச போற? இவ சொல்ல வரத சொல்லட்டும், அத நானும் கேக்குறேன். இவ உன்னை பத்தி என்னதான் சொல்றான்னு பாப்போம். நான் உங்க எல்லாருக்கும் ரித்திகாவை பத்தின ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். அது ரித்திகாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ரித்திகா, இப்ப நான் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லணும்னு விரும்புறேன். That I'm very lucky. நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்க. You're truly my best friend, ரித்திகா. எனக்கே தெரியாது, எனக்கு உன்கிட்ட இருந்து அவ்வளவு தைரியம் கிடைக்குது. அதாவது சந்தோஷனா உன்னை விட்டு போனப்போ நீ உன் தைரியத்தை இழக்கல. நீ சுத்தமா உடையல. உன்னை நீயே சமாளிச்சுக்கிட்ட. இன்ஃபேக்ட் நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்னோட இடத்தை பிடிச்சி என் குடும்பத்தை பாத்துக்கிட்ட. என்னோட இன்லாஸ், என் ஹஸ்பண்ட பாத்துக்கிட்ட. நீ தனியா இருந்திருக்க. ஆனா என்னைக்கும் என் புருஷனை தனியா விட்டது கிடையாது. உன் அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் உன் குடும்பமே சின்ன பின்னமாயிடுச்சு. ஆனா நீ இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்ட ரித்திகா. இன்னைக்கு உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கூட நிறைய கஷ்டங்களை கடந்து நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு எதிரில. உருசிவாக்கம் பிரின்ஸ் டவரில் உங்கள் காஞ்சிபுரம் SM சில்க்ஸின் வைகாசி வைபவங்களுக்கான பட்டு ரகங்கள். 3 சேலை வாங்கினால் 2 சேலைகள் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இதுக்கப்புறம் ரித்திகாவை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும். ரித்திகா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ நீ இவங்களை ஒரு முதலாளி மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அப்புறம் இவங்க டெலிவரி வரைக்கும் நீ இவங்களை பத்திரமா பாத்துக்கணும். இவங்களோட எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். இவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட ஏற்படக்கூடாது. நான் குறை சொல்ற மாதிரி நீ எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் என் முகத்தை நீ பாத்துட்டு இருக்க? போ, ரித்திகாவோட திங்ஸ் ஏ ரூம்ல இருந்து எடுத்து எது ரூம்ல போய் வச்சுட்டு. ரிலாக்ஸ். இது வரைக்கும் நீ நட்பை காப்பாத்தினல்ல, இனிமே நான் காப்பாத்த போறேன். இனிமே உன்னோட பிரச்சனை, பொறுப்பு எல்லாமே என்னோடது. எல்லாம் முன்ன மாதிரியே மாறிடும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எதுக்காக இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? நாடகமா? என்ன நாடகம்? அத்த, நான் ஒரு நாடகம்லாம் ஆடல. ரவி, உனக்கும் நான் நாடகம் ஆடுறேன்னு தோணுதா என்ன? நான் என்ன இங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? சரி, அப்ப உங்க எல்லாருக்கும் நான் பொய் சொல்றேன்னு தோணுச்சுன்னா நீங்களே ரித்திகா கிட்ட கேட்கலாம். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மைன்னு அவளே உங்ககிட்ட சொல்லுவா. இல்ல ரித்திகா?
என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஏன் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதாவது நான் சொல்லக்கூடாத எதையாவது தெரியாம சொல்லிட்டேனா? ஓ, இப்ப எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. உங்க எல்லாருக்கும் நான் இங்க திரும்ப வந்ததுனால ரித்திகாவை தப்பா பேசணும்னு தோணுதா? அவ ரவியை கல்யாணம் படிக்க போறதுனால நான் அவகிட்ட சக்காலத்தி மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு நினைச்சீங்க, ரைட்? இதுல ரித்திகாவோட தப்பு எதுவுமே இல்ல. நான் உயிரோட இருக்கேங்கிற விஷயம் கூட பாவம் இவளுக்கு தெரியாது. அதனால ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனிமே அவருக்கு துணையா இருக்கலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா இப்ப நான் திரும்பி வந்துட்டேன். ஐம் ஷியோர் ரித்திகா கூட நானும் ரவியும் ஒன்னா இருக்கணும் தான் விரும்புவான், ரைட் ரித்திகா? நான் ரித்திகாவுக்கு தேங்க்ஸ் சொல்றதோட சேர்த்து உங்க எல்லார்கிட்டயும் சாரி சொல்லணும்னு விரும்புறேன். உங்க முன்னாடி இவ்வளவு பெரிய கலாட்டா நடந்திருக்கு. எல்லாமே நல்லதுக்கு தான். ரவியோட சேர்த்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. என்ன அத ப்ளீஸ், இப்ப கலாட்டா பண்றது நான் இல்ல, நீங்க தான். ப்ளீஸ் என் புருஷனை இதுக்கு மேலே அசிங்கப்படுத்தாதீங்க. பாருங்க, நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் திரும்ப வந்துட்டேன். இனிமே இங்க எந்த கல்யாணமும் நடக்காது. நான் உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. புரோகிதரையா, இங்க உங்களோட தேவை எதுவும் இல்ல. ஆனா போறதுக்கு முன்னாடியும் நானும் ரவியும் சந்தோஷமா இருக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனி எங்க வாழ்க்கையில யாரோட கெட்ட பார்வையும் படக்கூடாது. சந்தோஷமா இருங்க. என்ன எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்களே?